ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு ஹிந்துவில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ரினியூஸ் ஆஃபர் ஃபார் டைலாக். டே பிஃபோர் எஸ்டர்டே ஃபார்மர் யூனியனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் ஆஃபர் பண்ணாங்க இந்த ஃபார்மிங் லாஸ் பற்றி பேசுகிறதுக்கு. ஆனால் ஃபார்மர் யூனியன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த லாவை நீங்கள் டோட்டலாக ரிப்பீல் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கூட பேச தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று விவேக் அகர்வால் அப்படிங்கிறவர், அவர் யாருன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி. அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன அப்படின்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த லால இருக்கும், அதுக்கப்புறம் எந்த விதத்துலையும் இதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இதை டோட்டலாக ரிப்பீல் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் ரிவ்யூவில் பீட்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆர்பிஐ புல்லட்டின். சென்ட்ரல் பேங்கோட புல்லட்டின் அப்படிங்கிறது மந்த்லி ரிலீஸ் ஆகும். இந்த மந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் இருந்து எக்கனாமி அப்படிங்கிறது அப்லிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 2021 அப்புறம் வந்து இந்த கொரோனா இதே மாதிரி இருந்தாலும் இல்லை இதை விட கம்மியாகவும் இல்லை கொரோனாவே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்கனாமி திருப்பியும் பேக் டு ட்ராக்குக்கு வந்துடும். ஓவர் 6,000 ட்ராவலர்ஸ் ஃப்ரம் யூகே ட்ரேஸ்டு. யூகேல வந்து ஒரு நியூ ஸ்ட்ரெயின் ஆஃப் வைரஸ் பரவுறது எல்லாத்துக்குமே தெரியும். இதனால் வந்து டிசம்பர் 22 டிசம்பர் 31 வரைக்கும் அங்கேருந்து வர ஃப்ளைட்ஸையும் இங்கேருந்து போகிற ஃப்ளைட்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 6,000 பேசஞ்சர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஹெல்த் மினிஸ்ட்ரியை வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு நியூ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரவங்கள ட்ரேஸ் பண்ணி வேற ஒரு அப்சர்வேஷனில் வைங்க அப்படின்னு வச்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் 6,000 பேசஞ்சர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதா இருக்குது. அதனால் நீங்கள் ஒலிம்பிக்கில் இன்வால்வ் ஆகிற அத்லெட்ஸ், கோச்சஸ், அதுக்கப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஃபஸ்ட்டு வேக்சின் கொடுத்துருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் ட்ரூத்ஸ் அண்ட் ஹாஃப் ட்ரூத். ஃபார்முலாஸ் வந்து டோட்டலாக ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு ஃபார்மர்ஸ் போராடிட்டு இருக்கிற போது இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஃபார்மர்ஸ் மட்டும் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க? ஏன் அப்படின்னா வீட் அண்டு ரைஸ் அப்படிங்கிறது பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸ். 45% ஆஃப் த மார்க்கெட் சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் மண்டிஸ்க்கு எங்கேருந்து வருது அப்படின்னா பஞ்சாப் அண்டு ஹரியானாவிலேருந்து தான் வருது. இந்த செல்வ வளம் வந்து இவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்போ தான் 50 இயர்ஸுக்கு முன்னாடி க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். அதிலிருந்து தான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரலுக்கு ரொம்பவும் பேர் போனதாக மாறியிருக்கு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இந்த லால பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு கீழே 22 கிராப்ஸ் வரும். அதில் இந்தியாவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரைஸ் அண்ட் வீட் தான். பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு வந்து மிடில் மேன் அப்படிங்கிறவங்க ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட்டர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும். இந்த மிடில் மேன் அப்படிங்கிறவங்க மணி லெண்டர்ஸாக இருப்பாங்க அந்த ஸ்டேட்ஸில். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. ஈவன் அவங்க ஒரு ஃபார்மர்ஸாகவும் இருப்பாங்க. அவங்க ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் அவங்களுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ ஃபார்மர்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால மிடில் மேனும் சேர்த்து ப்ரொட்டஸ்டில் இறங்கியிருக்காங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு வர டிரான்சிஷன் ஃபீ, டாக்ஸஸ், செஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரோட்ஸ் அண்டு அந்த லோக்கல் வில்லேஜஸில் டேங்க்ஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி அந்தந்த வில்லேஜஸ்க்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் அந்த ஃபீஸஸை யூஸ் பண்ணுவாங்க பஞ்சாப்பு அண்டு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பற்றி இந்த லால பேசியிருப்பாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது 2 விதத்தில் ஃபார்மர்ஸை அஃபெக்ட் பண்ணும். எப்படி அப்படின்னா இப்போது கான்ட்ராக்டாக ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் வாங்கினாங்க அப்படின்னா திருப்பி வந்து அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லேண்ட் அவங்க கிட்ட
குடுத்துருவாங்க அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. இதனால கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ் வேண்டான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? பிரைவேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால இவங்க ஃபார்மர்ஸுக்கு தான் கண்டிப்பா லாஸ் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லாஸ வந்து வேண்டான்னு சொல்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ வந்து நீங்க ஒரு லாவா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிசி தான். அதை எப்படி லாவா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இதுல ஒரு அட்வான்டேஜ் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு நீங்க லேண்ட விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்க வில்லேஜுக்கு வெளிய போயிரலாம். அதனால உங்களுக்கு 4 விஷயம் தெரிய வரும். நீங்க நெறைய ஜாப் சர்ச் பண்ணி ஒரு நல்ல எம்ப்ளாய்மென்ட்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு அட்வான்டேஜா இத சொல்லியிருக்காங்க. ஆனா இத ஃபார்மர்ஸ் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. சப்சிடிஸ் கவர்ன்மெண்ட் இந்தியாவுக்கு இந்தியாவுல ஃபார்மருக்கு குடுக்குற சப்சிடி தான் வேர்ல்டு லெவல்லயே ஹையர் சப்சிடி அப்படின்னு சொல்றாங்க. ஜிடிபில 2.5% ஜிடிபி சப்சிடிக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதர் கண்ட்ரியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியால குடுக்குற சப்சிடிஸோட எண்ணிக்கை மட்டும் 45 to 50 மில்லியன் டாலர்ஸா இருக்கு. யுஎஸ்ஏல பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்மருக்கு கொடுக்குற சப்சிடி அப்படிங்கிறது $20 பில்லியன் தான் இருக்கு. இயூல $39 பில்லியன் தான் இருக்கு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அது $46 பில்லியன் தான் இருக்கு. அதனால இந்தியாவில் கொடுக்குற சப்சிடிஸ் தான் வந்து வேர்ல்டு லெவல்லையே ரொம்ப ஹையரா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து ஏன் ஏபிஎம்சி மண்டீஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒருக்கா தான் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எல்லா வில்லேஜஸ்லயும் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்கீம்ல இருக்கு. இப்போ ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் இருந்தா கண்டிப்பா வந்து வண்டி வாடகை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து மண்டீஸ்க்கு போக மாட்டேங்கிறாங்க. என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஏபிஎம்சி மண்டீஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. யுஎஸ்ஏல ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கையே 2% தான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் மெஜாரிட்டி. 85% ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் ஃபார்மிங் செக்டாரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சப்சிடிஸோட ப்ரைஸஸையும் ஃபார்மர்ஸுக்கு எப்பயும் ஃப்ரெண்ட்லியாகவும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு செக்டாரில் ஒரு சப்சிடியை வந்து நாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பீப்புள் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்டை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட்டில் இறங்குவாங்க. அந்த மாதிரி தான் ஃபார்மர்ஸும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் பெனிஃபிட் இதெல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்தந்த செக்டாரில் இருக்கிற அந்தந்த பெனிஃபிட்டை வாங்குறவங்க கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்தந்த செக்டாரில் இருக்கிற பீப்புளுக்கு ஃப்ரெண்ட்லியான லா கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிளில் வர சஜஷன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். அதில் கிளாத்திங்ஸ், கேட்கெட்ஸ், அசசரிஸ் எல்லாம் லோ ப்ரைஸஸில் இருக்குது. போத் மென் அண்ட் விமன் அண்ட் கிட்ஸுக்கு எல்லா கிளாத்திங்ஸும் லோ ப்ரைஸஸில் இருக்கும். உங்களுக்கு விஷ் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.